இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரியான நிறைய கேஜெட்ஸ் வாங்கி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா இல்லை, அதையுமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு தேவையானது, ஆஃபீஸ்க்கு, ஸ்டூடியோக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதையும் அப்படியே அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதே மாதிரி என்னெல்லாம் கேஜெட்ஸ் இன்னும் ஆட் பண்ணலாம், உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான். நம்ம டீமோட சேர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவும் ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னா, உங்களுக்கு டெக்ல நாலேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு, இங்கிலீஷ் தமிழ் ரொம்பவே நல்லா பேசுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க உங்களோட ரெஸ்யூமை கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு மெயில் ஐடிக்கு மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. லொகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய மணலி ஏரியா தான். இந்த ஒரு மொபைல் ஹோல்டர் நீங்க சார்ஜ் போடுற இடத்துல பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லாட்டி பெட் பக்கத்தில் மொபைல் வைக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. இன்சைட்ல மொபைல் வைக்கக்கூடிய இடத்துல லைட்டா ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேக் சைட்ல இருக்க அந்த டபுள் சைட் டேப்ல இருக்க ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வால்ல எங்க பேஸ்ட் பண்ணணுமோ நீங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. சென்டர்ல கொடுத்துருக்கக்கூடிய ஹோல் வந்துட்டு மொபைல் இந்த மாதிரி வெர்டிகலா வைக்கிறீங்க, அந்த டைம்ல சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், இல்ல படுக்க வைக்கிற மாதிரி வைக்கணும்னாலும் நீங்க வச்சுக்க முடியும். பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டா லெவலா வச்சு பண்ணுங்க. சாய்வா இருக்கிற மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா மொபைல் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல ஃப்ரீ டெலிவரி தான் கொடுக்குறாங்க. ஒன் டே டெலிவரி வருது சென்னைக்குலாம். இதோட பிரைஸ் 89 ரூபா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணணும்னு வாங்கினது, நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஜெட்டை போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்ப் மாதிரி தான், அதுவும் கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் பேக் சைடில் நீங்கள் டேரெக்டாக வந்து பேட்டரி போட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை குட்டியாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, உங்களோட அடாப்டரில் மாட்டியும் டேரெக்டாக இதுக்கு வந்து பவர் கொடுக்கலாம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கேப்பும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்பை ரிமூவ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஏபிசின்னு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக இந்த யூனிட் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஏ ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எல்லோ கலரும், பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கலர் வந்து எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு தாட்டி நீங்கள் பி ப்ரெஸ் பண்ணும் போதுமே வேறு வேறு கலரில் எரியுது. ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆகுது. இது பார்க்குறதுக்கு இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து க்ளோ ஆகி ஒரு நைட் லேம்ப் ஃபீல் வந்து கொடுக்கும். அதே சமயம் மேலே இருக்க இந்த கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி நம்மளோட வால்ல வந்து அடிக்குது. அப்பதான் வந்து ரியல் மேஜிக் ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் குழந்தைங்களுக்குலாம். வந்துட்டு அந்த ஸ்டார்ஸ் வந்து அப்படியே க்ளோ ஆகிட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறனால பார்க்கறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட்ஸ்ல அந்த ஸ்டார் சுத்துற மாதிரி இருக்கிறது, அதுவும் கலர் கலராக சேஞ்ச் ஆகுறது, நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே இதை மட்டும் போட்டுருங்க. ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 350 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஒரு தட்டி கீழே விழுந்தா கூட உடஞ்சிரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு சம்மருக்கு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேஜெட் வந்து ஏர் கூலர் தான். அதுவும் போர்ட்டபிள் அப்படின்னாங்க. சரி வாங்கி டெஸ்ட் பண்ணிடலான்னு வாங்கினேன். ரீசார்ஜபிள், நம்ம சார்ஜ் போட்டு அப்படி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலான்னாங்க. சரி வாங்கி பார்க்கலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இமேஜில் பார்க்கும்போது பெருசாக இருக்கிற ஃபீல் கொடுத்தாங்க. பட் லைவாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இருந்தது. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஐஸ் கியூப்ஸ் போட்டானாவது கொஞ்ச நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐஸ் கியூபை போட்டு மூடிடுங்க. பேக் சைடில் பேட்டரி போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸ்லேயே பேட்டரி எதுவுமே வராது. ரீசார்ஜபிள்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. இதை சார்ஜ் போட முடியாது, பவர் கொடுக்கறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பவர் வந்துடும். ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஏர் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணுன்ற ஆங்கிளுக்கு வந்து லைட்டாக ஏரை திருப்பி விடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கீழே இருக்க ட்ரேல இருந்து இதில் இருக்க தண்ணியவோ இல்லை ஐஸையோ வந்து அது உறிஞ்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஐஸ் மூலியமா அந்த ஏரியா கூல் ஆச்சு அப்படின்னா ஃபேன் மூலியமா கூலிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏரை உள்ள எடுக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா சைட்ல இருந்து அதிகபட்சம் எடுக்குது நான் செக் பண்ண வரைக்கும். இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று வருது, வராமலாம் இல்லை. சுத்தமாக ஃபேன் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பவர் பேங்க்ல கூட நீங்கள் போட்டு ஓட்ட முடியும். ஆனால் அதே சமயம் இதுலேருந்து சவுண்டுமே பயங்கரமாக வருது. லைட்டாக கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது அப்படின்னா கரண்ட் இல்லாத எரிச்சலை விட இதுதான் பெரிய எரிச்சலாக நமக்கு வந்து இருக்கும். அமேசானில் 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. டியோட வெப்சைட்டில் 175 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ வாங்கணுமான்னு யோசிச்சு வாங்கிக்கோங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஒரு வாட்டர் ஜெட் கன் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ண மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரியலாகவே இவ்வளோ ஃபோர்ஸாக இது வருதா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருந்தது. சரி வாங்கியே டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி வாங்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு கன்னில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் ஷாம்பூலாம் ஊற்றி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மேலே ஒரு
ஒரு ட்ரிகர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை சேஞ்ச் பண்றது மூலியமா நார்மல் வாட்டர் வரணுமா இல்ல கூடிய சேர்ந்து நுரையோட வரணுமா அப்படின்றது நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 8 டிஃபரெண்டான டைப்ல தண்ணி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா கார்டனிங்லாம் பண்ற மாதிரி இருந்தா அந்த ரெயின் எஃபெக்ட்ல வந்து கொஞ்சம் சாஃப்டா வர மாதிரி, இல்ல ஃபோர்ஸா ஒரு இடத்துல அடிச்சு அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுமா அதுக்கு டிஃபரெண்டா வர மாதிரி ஒவ்வொன்றையும் ரொட்டேட் பண்ணும்போது 8 டிஃபரெண்டான டைப்ல வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாவே ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா இந்த ஹை பிரஷர் பம்ப் எல்லாம் வந்து நிறைய ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000-5000 ரூபாய் கிட்ட பிரைஸ் வருது. ரியலாவே அது ஒன்று வீட்டில் இருந்ததுன்னா ஒர்த்து தான். வீடு கிளீன் பண்றதுக்கும் சரி, காரோ இல்ல பைக்கோ கிளீன் பண்றதுக்கு. பட் என்கிட்ட அவ்வளவு பிரைஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த பிரைஸுக்கு நீங்க வாங்கும்போது பட் ஆன்லைன்ல காட்டின அளவுக்குலாம் செம ஃபோர்ஸ் எல்லாம் வரல, லைட்டா தான் தண்ணி ஊத்துது. பட் உங்களுக்கு டிஃபரெண்டான டைப்ல வருது. இல்ல ப்ரோ நார்மலாவே நான் ஓஸ் அழுத்தி பிடிச்சனாலே ஃபோர்ஸா தண்ணி வருது, அதை வச்சு கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். பட் கார்டனிங்க்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 200 ரூபாய் கிட்ட பிரைஸ் வருது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நார்மலா வீட்டில் இருக்க சில பொருள் அட இதுக்கு வீல் வச்சிருந்தா சூப்பரா இருக்குமே நமக்கு தோணும். ஆனா வீலோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா தாறுமாறா இருக்கும். அதுவும் பெரிய சைஸா இருக்கும். சிம்பிளா காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காம சூப்பரான ஒரு வீல் வந்து ஜஸ்ட் இந்த பால்ரஸ் மாதிரி யூஸ் பண்ணியே வந்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கு. டோட்டலா 16 பீஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் டஸ்ட்பின் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு இந்த மாதிரி டீப்பாய் இருக்கு, அதுக்கு வந்து ஒட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டபுள் சைட் டேப் வச்சு நீங்க வந்து ஒட்டிடுங்க. ஒன்ஸ் ஒட்டிட்டீங்கன்னா மூவ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா செம ஈஸியா இருக்கிற ஃபீல் இருக்கு. ரொம்ப வெயிட்டா பெருசா இருக்க டேபிள்ல எல்லாம் ஒட்டினீங்கன்னா உடஞ்சிருது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா வெயிட் கம்மியா இருக்க ஒரு பொருளை வந்து ஈஸியா நகர்த்துறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 வாங்கினீங்கன்னா 145 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே ஒரு 16 வாங்கினீங்கன்னா 379 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்க போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஆஃபர் பிரைஸ்ல அமேசான் பிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு. டக்குன்னு ஆஃபர் வரும் போயிடும், அது எல்லாத்துக்கும் செப்பரேட்டா வீடியோ போட முடியாது அப்படின்றனால நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா பல்லு விளக்குறதுக்கான பிரஷ் கிடையாது. நார்மலா பிளாஸ்டிக் நரம்பு மாதிரி வராம இந்த பிரஷ்ல வந்து ஃபுல்லா வந்து ஸ்டீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கரை இதெல்லாம் வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது, அந்த இடத்துல தேய்ச்சி எடுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது நார்மலா வெளியில இப்படி ஒன்று இருக்கானே நமக்கு தெரியாம இருந்திருக்கும். சரி அதனால தான் ஆட் பண்ணலாம்னு பண்ணேன். அமேசான்ல 70 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. டியோட வெப்சைட்ல 30 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்க வீட்டில் ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்க, பெயிண்ட்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரஷ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நார்மலா இந்த ஒரு பிரஷ் பாத்தீங்க அப்படின்னா 12 டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கக்கூடிய பிரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்லாம் பண்றதுக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ்மே ஓகே தான் எனக்கு தெரிஞ்ச இந்த பிரைஸுக்கு. அமேசான்ல இதோட பிரைஸ் 276 ரூபாய் வருது. டியோட ஆப்ல 160 ரூபாய் பிரைஸ் வருது. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஜிப்ரானிக்ல இருந்து டிஜே ஸ்டைல்ல ஒரு ஸ்பீக்கர் தான் லான்ச் பண்ணிருக்காங்க, த்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத உள்ள பார்க்கலாம். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ண உடனே 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்கை பார்த்த உடனே நிறைய பேர் குஷியா இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்பீக்கர், மேல எக்கச்சக்கமான பட்டன். ரீசன்ட் டிஜே இல்ல, அதனால வித்தியாசமா இருக்கணும்ன்றனால பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி பவுச் கொடுத்துருக்காங்க. அதுல ரிமோட், ஆக்ஸ் கேபிள் அண்ட் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10.5 கிலோ இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம தூக்கிட்டு போறதுக்கு ஏதுவா இருக்கிற மாதிரி சைட்ல பாத்தீங்கன்னா ஹேண்டில் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பவர் போர்ட் கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அது பக்கத்துலயே ஒரு சுவிட்ச் இருக்கு, அதை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், டிஜே ஆன் ஆயிரும். டாப்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பட்டன். தனியா நீங்க ஒரு கோர்ஸ் போற மாதிரி இருக்கும். லெஃப்ட்ல என்ன இருக்கு, ரைட்ல என்ன இருக்குன்னு பாக்குற மாதிரி. மேல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலயே ஈக்குவலைசர் இருக்கு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா என்ன மோட் நம்ம சேஞ்ச் பண்றோம்ன்றத பாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இன்பில்ட் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. அதுக்கான செப்பரேட்டான பட்டன் மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க யூஎஸ்பி பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அதை டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டு யூஎஸ்பியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யூஎஸ்பி மூலியமா வந்து பாட்டு கேட்டுக்க முடியும். பிளஸ் இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு இந்த யூஎஸ்பி மூலியமா, அது என்ன அப்படின்றதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பெருசா இருக்கக்கூடிய மெயின் வால்யூம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குல்ல. இது வந்து டிஜேக்குலாம் கிடையாது, ஜஸ்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா மாஸ்டர் வால்யூம் உங்களுக்கு வந்து மைக்கா இருந்தாலும் சரி, ஸ்பீக்கர்ல இருந்து வர அவுட்புட் ரெண்டுக்குமே வந்து சவுண்டை குறைச்சு கொடுக்கும். சப்போஸ் மியூசிக்கு மட்டும் நீங்க வால்யூம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி டயல் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலே நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் போறதுக்கும் ரீவைண்ட் பண்றதுக்கும் ஃபார்வர்ட் பண்றதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க சாங் கேட்கும்போது மியூட் பண்ணுமா இல்ல ரிப்பீட் பண்ணுமா அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்கு. அண்ட் பேசிக்கா சாங்கை பாஸ் ப்ளே பண்றதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்இடி ஸ்பீக்கர் ஆஃப் ஆன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆர்ஜிபி கண்ட்ரோலுக்காக தான். நார்மலா மேல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. அதை செப்பரேட்டா ஆஃப் பண்றதுக்கு இந்த பட்டனும், ஸ்பீக்கர்ல வந்து செப்பரேட்டா இருக்கும். அதை செப்பரேட்டா ஆன் ஆஃப் பண்றதுக்கு மோட் சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்க வந்து டிஃபரெண்ட் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டலா ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலுமே செப்பரேட்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பேஸ் கண்ட்ரோல் நீங்க செப்பரேட்டா பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெயின் வால்யூம் பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்றது மூலியமாவே வந்து
நீங்கள் பேஸ் கண்ட்ரோலுமே பண்ணிக்க முடியும். அண்ட் இதை தவிர ட்ரிபிள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலுமே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்கான செப்பரேட்டான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒயர்டு மைக்கு கிட்டார்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு மைக் வந்து ஒயர்லெஸ் தான். நீங்கள் தனியாக பேர் பண்ணணும்னு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேர் ஆயிரும். மைக்கில் எக்கோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ஸ் பேஸ் பண்ணி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. 1 by 1 கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு முரட்டுத்தனமான வாய்ஸ் வந்ததில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் மைனஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. அதுவே வாய்ஸ் ப்ளஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னும் போது ரொம்ப குட்டியாக குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்குது. நிறைய நம்ம ஆன்லைன்ல அந்த வாய்ஸ் வந்து கேட்டிருப்போம். ரியலாகவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஹியூமன் வாய்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி ஓரளவுக்கு மியூசிக் கேட்குற மாதிரி வந்து பண்ணுறாங்க. கரோக்கியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் ட்ரை பண்ணிக்கிறது, ரெக்கார்ட் ஆப்ஷன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் யூஎஸ்பி பென்ட்ரைவ் மட்டும் மாட்டிட்டு ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாடுறீங்களோ அது ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கார்ட் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் கரோக்கிக்கெல்லாம் வந்து மியூசிக் ப்ளே பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆயிடுது. வெறும் உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆயிருது. இந்த விஷயம்லாம் நடக்கிறனால நீங்க அகைன் ப்ளே பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும், மியூசிக் எதுவுமே இல்லாம. அதுக்கு எதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும், போன்லயே ரெக்கார்ட் பண்ணிடலாமேன்ற மாதிரி தான் தோணுச்சு. நல்ல விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். டோட்டல் ஸ்பீக்கர் அவுட்புட் வாட்ஸ் வந்து 230 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் சைஸை பொறுத்த வரைக்கும் சப்வூஃபர் வந்து 8 இன்ச் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ்லையும், ட்வீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 3 இன்ச் டயா இருக்கக்கூடிய ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்டோரை விட அவுட்டோர்ல வச்சு கேட்கும்போது நல்லாவே சவுண்ட் ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பேஸும் ஹையா எதிர்பார்க்குறவங்களுக்கும் செம சூட்டபிளா இருக்கும். ஓவராலா அந்த ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நான் எப்பயுமே பார்ட்டி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ, கார்ல போவோம், இந்த மாதிரி எடுத்துட்டுலாம் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அதே சமயம் வீட்டில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க இதுலயே பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் பார் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட நிறைய அவைலபிளா இருக்கு. தாராளமா நீங்க அதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பதிலா டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.